தலைப்புச் செய்திகள். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. காலை 11 மணி நிலவரப்படி 26.03 விழுக்காடு வாக்குப்பதிவு. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குகளை பதிவு செய்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காலை 11 மணி நிலவரப்படி 19.95 விழுக்காடு வாக்குப்பதிவு. திருப்பரங்குன்றத்தில் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட இந்து அமைப்பினர், பெண்கள் உட்பட 195 பேர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. காசி விஸ்வநாதர் கோவில் சிக்கந்தர் தர்காவிற்கு சென்று வழிபட பக்தர்களுக்கு அனுமதி. கட்சிகளுக்கும் இயக்கங்களுக்கும் அனுமதி இல்லை என காவல்துறையினர் அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். சேலம் அருகே ஆத்தூரில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திமுக அரசு எதிர்க்கட்சிகளுடைய ஜனநாயக உரிமைகளை நசுக்க பார்க்கிறது. பத்திரிகையாளர்கள் அரசை விமர்சனம் செய்தால் குண்டர் சட்டம் பாயும் அளவு செயல்படுவதாக வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு. சாம்சங் தொழிலாளர்கள் 3 பேர் தற்காலிக பணியிடை நீக்கம். ஸ்ரீபெரும்புதூரில் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டம். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 760 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 63,240 ரூபாய்க்கு விற்பனை. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 205 இந்தியர்களுடன் பஞ்சாபில் தரையிறங்கிய விமானம். இந்தியர்களின் குற்ற பின்னணியை சரிபார்க்கும் என்ஐஏ அதிகாரிகள். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் நாடு முழுவதும் 1,55,00,000க்கும் அதிகமானோர் நீக்கம். போலியான தகவல், இடம்பெயர்தல் போன்ற காரணங்களால் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் கமலேஷ் பஸ்வான் தகவல். பிரயாக்ராஜில் அமைந்துள்ள திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய பிரதமர் மோடி. பிரதமர் வருகையை ஒட்டி உத்தரப்பிரதேசம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. ஸ்வீடன் பள்ளியில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் 10 பேர் உயிரிழப்பு. துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தகவல். காசா பகுதியை அமெரிக்கா கைப்பற்றும் என அதிபர் டொனால்டு டிரம்ப் திட்டவட்டம். டிரம்பின் யோசனை வரலாற்றை மாற்றக்கூடிய ஒன்றாக அமையும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அறிவிப்பு.